பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபணம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட எனக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரே குருமுறை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமான கிரக பயிற்சி. இது வந்து நீங்க ஒரு நாள் மாத பலன்லாம் கிடையாது, இது வருஷம் ஃபுல்லா நீங்க பார்க்கக்கூடிய பலன். இந்த வருஷத்துல குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள முழுக்க இருக்கு. குரு பகவான் பாருங்க, புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் 12 வருஷத்துக்கு அப்புறம். இதுல இன்னொரு விஷயம் நான் ஓப்பனா சொல்றேன், எத்தனை பேரு சனி பகவானுடைய பாதிப்புல இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் ஸ்டெப்பாக இந்த பயிற்சி இருக்கும். பாத்துங்க, இப்ப 7 சனி இருக்கு, அஷ்டம சனி இருக்கு, எந்த ஒரு சனி பகவானது கட்டும், எந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார். அதுக்கான நேரம் இருக்கு. ஏன்னா ஆன்மீகம் நல்லா இருக்கும். ஏன்னா குருனா தங்கம், பொன், பொருள், நகை, இது எல்லாமே குரு தான். குரு பார்த்தால் கோடி நன்மை எதுக்கு சொல்லியிருக்காங்க? பெருசா உள்ள பாதிப்பு, குரு பார்த்தால் தோஷம் கிடையாது. ஜாதகத்தை தயவு செய்து குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம போய் ஆன்மீகத்தால் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல குரு நல்லா இருக்காரா, எப்படி எத்தனாம் இடத்துல இருக்காரு, எத்தனாம் இடத்துல ஸ்தானத்துல எப்படி உட்கார்ந்துருக்காரு, ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் குரு ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்பார். இப்ப 12 ராசியும் குரு பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி தனுசு ராசி. எப்படி காலபுருஷனுடைய 9வது ராசி, பயங்கரமான ஒரு திறமையான குணம் தனுசு ராசியை பொறுத்த அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா எப்படி காலச்சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் அந்த தனுசு ராசியை பொறுத்து அதிகமா இருக்கும். நல்லா பயங்கரமா யோசிப்பாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போய் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய ஒரே குணம் இந்த இந்த தனுசு ராசி மட்டும்தான். அமைதி தான், எல்லாருமே அமைதி, பொறுமை தான். ஒரு குறி வச்சு ஒரு விஷயத்தை இறங்கினா முடிக்கணும். இது தனுசோட இயல்பான குணம். பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, யார்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது. இது வந்து எப்போதுமே இவங்களோட இயல்பான குணம். எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். எந்த வழியும் பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் தனுசு பொறுத்தவரை. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. எப்படி உச்சமான கிரக பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சமாகிறார். இது வந்து வருஷ பலன், எப்படி வருட பலன் சொல்றது. வருஷத்துக்கு குரு வந்தா எல்லாருமே நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்துடணும். அனைவருமே ஜாதகத்தை பார்க்காம நம்ம இருக்க மாட்டோம். எல்லாருமே ஜாதகம் எடுத்து செக் பண்ணி, நீங்க எல்லாருமே தனுசு ராசியில பிறந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி நம்முடைய குரு சுக்கிரன் ஜோதிட பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா நம்ம விதிஜாதத்தை பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பலன் சரியா இருக்காது. ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, குரு பகவான் என்ன நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை தரக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். எப்படி நம்ம ஜாதகத்துல 8 கிரகம் கெட்டு போச்சுப்பா, இந்த ஒரு கிரகம் நல்லா இருந்தா மட்டும் போதும், வேற எதையும் நீங்க பாக்காதீங்க. இந்த ஒரு கிரகம் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தும். அதான் குரு. அதனால ஒரு பழமொழி சொல்லிருக்காங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறார். இப்ப எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா இப்ப கொடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, பார்த்து மூவ் பண்ணி அடிங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா. ஏன்னா இந்த குரு பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க பார்க்கும் உங்களுக்கு. எப்படி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. எப்படி 8ல குரு உச்சம். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாடகை வீட்டுல இருந்து இப்ப சொந்த வீட்டுல போய் நீங்க பலமா உச்சமாயி 100க்கு 200% உட்காந்துருக்கீங்க. எல்லாருமே 8ல குரு உங்களுக்கு கெட்டது சொல்லுவாங்க. இங்க கெட்டது வராது. நான் காரணம் சொல்லிடுறேன், என்ன காரணம். குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசமா, இப்ப புனர்பூசத்துல போயிட்டு இருக்காரு, அடுத்து பூசத்துல போவார். பூசத்துல போவாரு. யாருடைய வீட்டு அந்த சனி பகவான் இருக்காரு, பூசத்து அதிபதி யாரு, சனி பகவான். சனி பகவான் எங்க இருக்காரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அவரை யாரு பாக்குறா, குரு பகவான் பாக்குறாரா? இது சில பேருக்கு நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், இது விபரீத ராஜயோகமா வேலை செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே உங்களுக்கு சுருக்கி பிடிச்சி நான் ஓப்பனா சொல்லிடுறேன். சேமிப்பே கிடையாது உங்களுக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரை வாயை கொடுத்து நான் புண்ணாக்கி கிடைப்பாங்க. இப்படி பேச போய் ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டப்பா, என்னுடைய இடத்துல பிரச்சனை இருக்கு, என்னுடைய பூமியில பிரச்சனை இருக்கு, என்னுடைய படிப்பு கல்வி சரியா இல்லை, எனக்கு உத்தியோகம் சரியா இல்லை, அம்மா அப்பாவுடைய தொடர்பு, உடம்பு ஆரோக்கியத்தை தரங்களா இருக்கு, குடும்பத்துல எனக்கு செலவாதான் வருது. எத்தனை பேர் சொன்னாங்க மட்டும் கேளு. மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போனீங்க மட்டும் கேளுங்க. ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் வந்து புதன் வந்து நீசமா இருந்தார், வீடு கொடுத்த புதன் நீசமா இருந்தார். மிதுன ராசியில இந்த குரு இருந்தாலும் நான் சரியான ஒரு பலனை கொடுக்கல. நான் அதனால சொல்றேன், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, படிப்பு கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு பிரேக்கை கொடுத்து ஒரு குழப்பத்தை கொடுத்து வச்சிருந்தார். 2ஆம் வீட்டு அதிபதி யாரு, சனி பகவான்.
இதுக்கு முன்னாடி போனது பாருங்க உத்திரட்டாதி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் குருவோட சரத்தை அந்த குரு சரியான ஒரு பலத்தில் இல்லாமல் நிறைய பேருக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை எல்லாமே கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீடு பாதியில போய் நிற்கும். என்ன காரணம் தெரியுமா? சுயசாரம் சனிபவன் வாங்கி இருந்தார். சனிபவன் யாரு சரியா இல்லையோ, வண்டியிலேயோ வாகனத்திலேயோ வீட்லயோ கண்டிப்பா நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. இல்ல சொத்துல ஒரு வில்லங்கத்துல ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. இல்லைன்னா இதயம் சம்பந்த தொந்தரவு உங்க உடம்புல வந்திருக்கும். இல்ல பல்லு வலி, பல்ல புடுங்கிருப்பீங்க, இல்ல கால் வலி உடம்புல இருந்திருக்கும். இது நான் ஏன் சொல்றேன்னா, இந்த கிரகமைப்பு அது மாதிரி இருக்கும்போது இந்த பலவீனத்தை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் சொல்றேன். இது எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் கர்மா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு கர்மா உண்டுங்க. எப்படி? இந்த கலியுகத்துல நம்ம பிறக்கிறோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கர்மா எழுதிருக்கும். அந்த கர்மா காலம் வரும்போது கண்டிப்பா அது வேலை செய்யாதான் உங்க ஜாத தசாபுத்தின்னு சொல்றேன். நான் ஏன் ஜாதகத்தை பாருங்க பாருங்கன்னு தனுசு ராசி சொல்றேன். ஏன்னா அதுக்கான நேரம் இப்ப நல்லா கூடி வருது. ஒண்ணும் இல்லைங்க. 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாருங்க. முதல் பார்வை 2ஆம் இடங்க, அடுத்த பார்வை 12ஆம் இடங்க. 2ஆம் இடத்தை பார்த்தா வருமான பொருளை கொடுப்பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஒண்ணு நகையை வச்சு நீங்க இடம் வாங்குவீங்க, நாங்க அப்படின்னு சொல்லுவீங்க உங்களை. ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, பொருள், நகை, வீடு, இடம், பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்கி ஆகணும். இது கண்டிப்பா ஒரு நல்ல செலவு தனுசு ராசியை பொறுத்தவரை அஷ்டம குரு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க சுப செலவு உங்க குடும்பத்துக்கோ குழந்தைகளுக்கோ நீங்க பண்ணுவீங்க. இது எழுதியே வச்சுங்க. தனுசு ராசி எத்தனை பேர் இதை சொல்லிருங்க. வீடு, இடம், பூமி வாங்கணும், அதுல காசு பணத்தை போற ரெடியா இருக்கணும். வெளிநாடு போகணும். நல்லா பாருங்க. வெளிநாடு வேலை பார்க்க அனைவருக்கும் வெளிநாடு வேலை சூப்பரா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு பாருங்க. எப்படி 12ஆம் இடத்தை சனியோட சாரத்துல வேலைக்காரன் சாரத்துல வாங்கி அவர் பார்க்கும்போது வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க வேலை டாப் அவங்க கொண்டு வச்சிருவாரு. இதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. வெளிநாட்டுல படிக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கேயே உங்களுக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கும். இந்த விசா பிரச்சனை, சொந்த குடிமை எல்லாமே சரியா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. என்னைய பொறுத்தவரை நான் தனுசுக்கு எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளிலும் பயங்கர ஒரு லெவலுக்கு போவீங்க. அரசாங்க வேலை எத்தனை பேர் பாக்குறா மட்டும் பாருங்க. தனுசு ராசியில அரசாங்க வேலை கண்டிப்பா மத்திய அரசாங்கம் எத்தனை பேர் போறா மட்டும் பாருங்க. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். ஏன் மாநில அரசாங்கம் சொல்றோம்னா சனிபவன் பொதுமக்களுடைய தொடர்புக்கு அதிபதி அவர் தான். பொதுமக்கள் செயல போகணும். அப்ப அரசாங்க வேலைக்கு இப்ப சம்பந்தமா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் சூப்பரா இருக்கும். சகோதர உறவு, சகோதரி உறவு, உங்க அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை, அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனை, இந்த மருத்துவ செலவு வராது. இனிமேல் கடன் வராது. கவலைப்படாது. கடன் சுமையை கொஞ்சமாச்சும் குறைப்பீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த குருவுடைய பார்வையை சனிப்பட்டு சனி வந்து 6ஆம் இடத்தை பாக்குறதுனால கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு உங்க மேல வராது. உங்க கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க எந்த பேங்க் லோன் சேங்ஷன் ஆகும், கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கை கவலைப்படாதீங்க. நிறைய பேர் கல்யாணம் முடியறதே இந்த தனுசு ராசிக்கு தான். கல்யாண வைபோகம் நிறைய இருக்கும். குழந்தை பாக்கியம், கல்யாணம் நிறைய அமைப்பா வரும். எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு வராது. நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. சொந்தமா தொழில் பண்ண முடியும் ஜாத பத தசாபதி தொழில் பண்ணுங்க. தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும். எப்படி தொழில் புதுசா தொழில் ஆரம்பிக்க முடியும் தொழில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். ஏன்னா இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. கமிஷன் வியாபாரம் இப்ப எடுங்க. லாட்ரி யோகத்தை நீங்க ஜாதா பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் எடுத்துங்க. அது கண்டிப்பா அதிலே பணத்தை போடுறேன். ஜாதகம் போனா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% அடிக்கும் தனுசுக்கு. ஏன்னா டைமிங் பக்கா இருக்கு. அந்த அளவு நீங்க கவலைப்படாது. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. ஆசைப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் வராது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. கவலைப்படாத. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம், தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம். இதை சொல்ல மாதிரி உங்களுக்கு மெயின் அந்த ஆசிரியர் வேலை பார்ப்பாங்களா, ஆசிரியர் வேலை, அடுத்து மருத்துவம், அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், அந்த ஃபீல்டு, பணம் கொடுத்து வாங்கக்கூடிய தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ திடீர் யோகங்கள் வரும். திடீர் லாட்ரி யோகம் அதிகமாக அடிக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கோங்க. இப்போ நட்சத்திரம் பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க எந்த வேலையும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். மூலத்துல பிறந்தாவே எப்படி இந்த நட்சத்திரம் பிறந்தா பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். நல்லா அறிவா திங்க் பண்ணுவாங்க. மூல நட்சத்திரம் யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்து தைரியமா இருங்க. மூல நட்சத்திரம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். எப்படி மூல நட்சத்திரம் பிறந்தா பயங்கரமான ஒரு திறமையா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி போகணும், பயங்கர திறமையை யூஸ் பண்ண உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி சூப்பரா இருக்கும். ஏன்னா எதுவுமே பார்த்தோம்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பூரா நட்சத்திரம் ரொம்ப ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், நாகரிகமான குணம் நிறைய இருக்கும். யாரு பூரா நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையப்படுறீங்க. கலை ஃபீல்டு, லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், வெளிநாடு, வெளியூர், வேலை, உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். யாரு பூரா நட்சத்திரம் ஒரு பொண்ணான ஒரு நேரமா கண்டிப்பா அமையும். நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். கவலைப்படாதீங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் சூப்பரா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதவி வெற்றி பதவி. அவர் யாரு உத்திராடத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், அரசியல், அரசாங்கம், நல்ல தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உத்திராடத்துல பொறுத்தவரை நல்ல உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா உண்டு. எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தெரியும்.
ஏன்னா இது நல்ல ஒரு மாற்றமா நல்ல ஒரு காலமாகவும் கண்டிப்பா வருது, நல்ல ஒரு மாற்றத்தாக அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை தடைகளை உடைக்கக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.